நம்ம ஜமீன்ல இருக்கிற விவசாயிகளா இவ்வளவு கேவலமான நிலைமையிலயா இருக்காங்க? உழைச்சு பாடுபட்டு ஊருக்கெல்லாம் உணவு கொடுக்கிற கூட்டம் தன் பசிய போய்க்க முடியாம தவிக்கிறதா? சின்னதுரை, அவங்க எல்லாம் உங்களை பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? உள்ள வர சொல்பா. இவ்வளவு நாள் உங்க நிலைவை தெரிஞ்சுக்காம கண்மூடித்தனமா இருந்ததுக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன். இனிமே உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வாங்க. நீங்க நல்லா லதா, நிலமில்லாத ஏழைகள் எல்லாம் நம்ம நிலத்துல விவசாயம் பண்ணிக்க சொல்லு. தண்ணீர் வசதி இல்லாத ஊர்ல கிணறு வெட்ட ஏற்பாடு செய்யும். ஒவ்வொரு ஊருக்கும் 2 டிராக்டர் கொடு. விவசாயத்துக்கு தேவையான கருவிகள், விதை நெல் எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துரும். இந்த அழகாபுரி ஜமீன் எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு செழுமையா இருக்கணும். அதோட நம்ம ஜமீனை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் போடும். அம்மா, இங்க நீங்க கால் எடுத்து வச்சதுமே இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் வரும்னு என் மனசுல பட்டுச்சு. அந்த நாள் இப்ப வந்துடுச்சுமா. இந்த நல்ல நாளை நான் கொண்டு வரல பொன்னையா. சின்னதர உள்ளத்துல உறங்கிட்டு இருந்தது. அது இப்ப வெளியே வந்தது. அவருடைய பெரிய மனசுக்கு முன்னால நான் ரொம்ப சாதாரணமானவன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பறக்கிறது எதையும் தடுத்து நிறுத்தக்கூடாது. அதிகமா பறக்க விடவும் கூடாது. இந்த இடத்துக்கு நேரு வந்தாங்கோ, சாஸ்திரி வந்தாங்கோ, காமராஜர் வந்தாங்கோ, இந்திரா காந்தி அம்மா கூட வந்தாங்கோ. எல்லோரும் வந்து எங்க கூட ஆடுவாங்கோ, பாடுவாங்கோ. நீங்களும் வாங்க ராஜா. ஆமாங்க ராசா, வாங்க ராசா, வாங்க. தேவல் வந்துருச்சுன்னா கொட்ட கோழியும் வரணுமுங்க. வாங்கம்மா, வாங்க 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 வாங்க. உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்கம்மா. பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இங்க ஒரு சம்பிரதாயங்க. புதுசா விருந்தாளிங்க வந்தாங்கன்னா இந்த மோதிரத்தை கையில போட்டுக்கணுங்க. இந்த இது சாதாரண மோதிரம் இல்லைங்க. ராமரு அனுமாருக்கு அடையாளமா கொடுத்த மோதிரமுங்க. அந்த ராமதூதனை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ராசாவும் ராணியும் கையில போட்டுங்க. அப்படி இல்லைங்க. ராசா ராணி கையில போடணுமுங்க, ராணி ராசா கையில போடணுமுங்க.
பசிக்குதா? வேற எப்படி இருக்கு? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் இத போல ஒரு சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எதையோ சொல்ல நினைக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு வேதனை. மனசுக்குள்ள இருக்கிற கற்பனைகளை சொல்ல முடியாம தவிக்கிறேன். நெஞ்சுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு துடிப்பும் ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிடுதே. உன் காதுக்கு கேக்குதா? ஆண்களுடைய பலவீனத்தை பெண்களுடைய மனோசக்தி எடை போட்டபடிதான் இருக்குமா? அதுக்கு பேர் தான் பெண்மையா? சொல்லு லதா, சொல்லு.